தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். இருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த எனது அற்புகளை எம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருள்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. புண்படா உடம்பும் புறைவிடா மனமும் பொய்விடா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன். உண்பனே நின்று முடுப்பனே நின்று உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையல் இணையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்த புராணம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் நூலுக்கு ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் பார்க்குறோம். அந்த நூலுக்கெல்லாம் நம்மளால் விளக்கம் சொல்லவே முடியாது. கச்சியப்ப சிவாச்சாரியார் பண்ணிய தவம் அந்த நூல் வடிவில் வந்திருக்கு. ஏற்கனவே வடநூலில் ஸ்காந்தம் அப்படின்னு பேசப்படக்கூடிய அந்த நூல் தமிழில் கந்த புராணம் அப்படிங்கக்கூடிய பெயரில் தான். ஆனால் இறைவன் யாருக்கு எளியவன்? அன்போடு உருகி அகம் குலைபவருக்கு எளியவன். ஆனால் இவங்களுக்கும் அவன் வரம் கொடுத்துருக்கானேம்மா அப்படின்னா, எல்லாருக்குமே செய்த வேலைக்கு ஒரு கூலி உண்டு குழந்தைங்களா. யாராக இருந்தாலும் நம்ம வேலை செய்தால் கூலி உண்டு. இல்லைம்மா, நான் வேலை செய்தேன், எங்கள் முதலாளிக்கு நன்றியே இல்லை, விசுவாசமே இல்லை, எனக்கு கூலியை குறைச்சி தான் கொடுக்குறாரு. அங்கே பாருங்கள், அவங்க அவ்வளோ வாங்குதாங்க. முதலாளி உங்களுக்கு கூலியை குறைச்சி கொடுத்தானாலும் ஆண்டவன் உங்களுக்கு கூலி கொடுப்பான். நோயற்ற வாழ்வில் உங்களை வச்சுருப்பான். நீங்கள் உண்மையிலே உங்கள் முதலாளிக்கு எஜமானனுக்கு உழைச்சிங்கன்னா இறைவன் உங்களுக்கு ஒரு கூலி கொடுப்பான் குழந்தைங்களா. அதுக்கும் தவிர பரிசும் அளிப்பான். கூலி மட்டும் கொடுக்கறதில்ல, பரிசும் அளிப்பான் அவன். அப்படிதான் நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. அவைகள் சத்தியம். அந்த புராணங்கள் இதிகாசங்கள் காட்டும் வழிகாட்டுதல் மிகவும் சத்தியமான வழி. ஆனால் அது நமக்கு தவறுதலான, நீங்கள் உங்களுக்கு அந்த ஆசை வேண்டாம். 18 உப புராணங்கள்லேயும் 18 மகா புராணங்கள்லேயும் ஸ்காந்தம் விரிவாக பேசப்பட்டிருக்கு. அந்த ஸ்காந்தத்தில் கந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை அப்படின்னு ஸ்காந்தத்தில் பற்றி சொல்லுவாங்க. கந்த புராணத்தில் உள்ளது எந்த புராணத்திலும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியாது. அந்த அளவிற்கு அது நுட்பங்களையும் மிகப்பெரிய தெளிவுகளையும் உடையது கந்த புராணம் அப்படிங்கக்கூடியது. அந்த கந்த புராணத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கந்தன் எப்போ திருவதாரம் பண்ணுறான் அப்படிங்கக்கூடிய ஒரு சூக்குமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நாம் இன் ஜெனரலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி போகிறோம். அது எங்கெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போதோ அங்கெல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த இன்ட்ரொடக்ஷனில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேளுங்க. ஒரு முருகக்கடவுள் சிவபெருமான்கிட்டருந்து தோன்றுனதாக புராணம் கந்த புராணம் சொல்லுது. சிவபெருமான் ஒளிவண்ண திருமேனி. நீங்கள் நல்லா நீங்கள் கதைக்காக வேண்டி வரல, ஆன்ம தத்துவத்தை புரிந்து கொண்டு நாம் நம்மளுடைய பயிற்சியை தொடங்குவதற்காக களம் இது. அதனால் நீங்கள் ஆன்ம தத்துவத்தை புரிந்து கொண்டீர்களேயானால் அப்போ சிவபெருமான் என்ன யார், முருகன் யார், அதை எப்படி நாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கக்கூடியது உங்களுக்கு நன்றாக புரியும். நான் உணர்ந்து கொண்ட வகையில் நான் உங்களுக்கு இதை உணர்த்துறேன். எப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஒரு சாதாரணமாக முருகக்கடவுள் எப்படி அவதாரம் பண்ணார் அப்படிங்கக்கூடிய நம்ம இன்னும் பின்னால் போகும்போது பார்க்குறோம். நான் ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காண்டி இதை சொல்கிறேன். ஒரு அவரையோ ஒரு துவரையோ ஒரு மொச்சையோ நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க. அது என்ன செய்யும்? முளை வரும். முளை வரும்போது அந்த மேல் தோல் கலன்றும் உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு கலன்றும் அந்த முளை வரும். அப்போ முளைதல் எப்படி வரும்னா, அந்த விதையை அழித்து கொண்டு முளைத்தல் வரும். விவசாயிகளுக்குன்னு இல்லை குழந்தைங்களா, நீங்கள் எல்லாருமே இப்போ வீட்டு தோட்டத்தில் இது மல்லி போடுறீங்க, வெந்தயம் போடுறீங்க, எல்லாம் விதைக்கிறீங்க, சின்ன சின்ன தொட்டியில் வச்சு கூட உருவாக்குறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மூலமாகிய விதை நசுக்கப்பட்ட பிறகு அதிலிருந்து முளை தோன்றி வளர்ந்து நமக்கு பலன் தருகின்றது. இங்கே மூலமாகிய விதை நசுக்கப்படவே இல்லை. முருகக்கடவுள் எங்கே தோன்றினார்? சிவத்திடமிருந்து தோன்றினார். மூலமாகிய அந்த விதை நசுக்கப்படாமல் மூலம் தானே ஆகிய தயாபரன் எம்மிரை. இறைவனுக்கு என்ன பேர்? தானே ஆகிய தயவு காரணமாக
அந்த அந்த கடவுள் வந்து ஒரு முருகத் திருமேனிங்கக்கூடிய திருமேனி எடுக்குது. அது இந்த இந்த சாதாரண முறைகள் நாம் வந்து திருமணம் பண்ணிக்கிறோம், குழந்தை பெற்றுக்கிறோம். இந்த திருமணம் பண்ணி நாம் குழந்தை பெற்றுக்கிறது அது எதை காட்டுகின்றது அப்படின்னு சொல்லிங்கன்னா, திருமண பேரும் குழந்தையும் காமத்தின் அடிப்படையில் பிறக்கின்றது. காமம், உடல் சார்ந்த காமம், மனம் சார்ந்த காமம், உயிர் சார்ந்த காமம். காமமயப்பட்டு நாம் ஆண் பெண் சேர்க்கையின் மூலமாக ஒரு குழந்தை உற்பத்தி ஆகின்றது. முருகக்கடவுளுடைய திரு அவதாரம் எப்படி நடக்கிறது அப்படின்னா, சிவபெருமான் மோனத்தவம் ஏற்றி கொண்டிருக்கிறார். இப்போ முதல்ல சொன்னேன், விதை வந்து தன்னை அழித்து கொண்டு பயிராக வளர்ந்து அது பலபலவாக வரும். விதையே அழியாமல் அது இன்னும் பன்மடங்கு ஆற்றலோடு திகழ்வதற்கு இந்த முளை தோன்றுகின்றது. இந்த ஸ்காந்தம் என்னும் முளை தன்னுடைய முழு முதலை வந்து அழித்து கொள்ளாமல் இன்னும் பலபடவாக அவற்றினுடைய பெருமையை பேசுவதற்கு இந்த ஸ்காந்தம் தோன்றுகின்றது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, சாதாரணமாக உலகியலில் உண்டான ஒரு கணவன் மனைவி சேர்க்கையின் மூலமாக ஒரு சிசு உற்பத்தி ஆகிறது, ஒரு கரு உற்பத்தி ஆகிறது, அது உலகுக்கு தோன்றுது. அந்த கரு வளர வளர இவங்களுக்கு ஒரு வயோதிகம் வந்துடுது. ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ 5 குழந்தையோ 10 குழந்தையோ எத்தனையோ பெற்றுக்கிறாங்க. பெற்றுக்க இவங்க தளர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. இவங்களுடைய ஆற்றல் அந்த குழந்தைகளுக்கு போயிடுது. எல்லாமே அவங்க பெற்றுக்கும் போது தளர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அப்போ இது வந்து இப்படியெல்லாம் ஒரு தளர்வு உறாமல் தான் முளைக்க போட்டால் தான் தளர்வுற்று தான் அந்த கரு வளருது. ஆனால் தான் எழுந்து எப்படி முருகனுடைய ஆற்றலை பற்றி சொல்லும்போது, அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் வென்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பு, இது சிவம். அருவம் உருவம் அருவுருவம் அப்படிப்பட்ட ஒரு ஜோதி பிளம்பு, அருவமும் உருவமாகி அனாதியாய் பலம்பாய். மூலத்திற்கெல்லாம் எது மூலமோ அது அனாதியாய் பலவாய் ஒன்றாய் நின்ற ஜோதி பிளம்பு, அது ஓர் உருவம் தாங்கி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஆங்கு ஒரு முருகன் வந்து உதித்தனன். எதுக்காக வேண்டிய முருகன் எதுக்கு வரான்? உலகம் ஒய்ய வரான். உலகத்தை உய்து கொள்வதற்காக வேண்டி தான் அழிஞ்சு தன் பொண்டாட்டி அழிஞ்சு அப்புறம் ஒரு பிள்ளை வந்து அது அழிஞ்சு அது பிள்ளை வந்து அப்படி இல்லை, உலகத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி ஒரு விதை. அது அவன் எப்போ பிறக்கிறான் அப்படின்னா, இப்போ ஒருத்தன் வருவதற்கு முன்னால், இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு இந்த கதையை அடிக்கடி சொல்லியிருப்பேன். நம்ம அங்கே கடைநல்லூரில் இருக்கும்போது ஒரு 1000 பேர் கொண்ட 5000 பேர் கொண்ட ஒரு தொண்டர் கூட்டத்தோடு நான் அங்கே வசித்து வந்தேன். அப்போ ஒரு மாதப்பிறப்பு, ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி, இவைகளுக்கு நான் வந்து அன்னம்பாளிப்பு நடத்தேன். அந்த அன்னம்பாளிப்புக்கு இந்த மாவட்ட நிர்வாகத்தில் உண்டான உயர் அதிகாரிகள் அத்தனை பேருமே வருவாங்க. அவரவர்கள் வந்து மருத்துவ சேவை மூலமாகவோ ஆன்மீக சேவை மூலமாகவோ அவர்கள் ஏதோ ஒரு வகையில் பலன் பெற வேண்டும் அப்படின்னு அவங்க வருவாங்க. அப்படி வரக்கூடிய அவங்க வருவாங்க அப்படிங்கிறது எப்படியோ பரவலாக மாதம் 3-4 அன்னதானம் நடக்கும். ஒரு அன்னதானத்துக்கு 1 குவிண்டால் அரிசி போடுவோம். அது வந்து இரவில் தான், ஒரே சோறு தான் போடுவோம். ஒரு சோறு ஒரு சக்கரை பொங்கல், அவ்வளோதான். அதுக்கு வந்து 1 குவிண்டால் அரிசி போடுறது, அதை வந்து ரோட்டில் வச்சு தான் போடுவோம். தனியாக அதுக்கு ஒரு கூடமோ அன்னம்பாளிப்புக்கு ஒரு இடமோ அது ஒன்றும் கிடையாது. வீட்டு முன்னிலையில் பந்தல் எதுவுமே கிடையாது. அது முன்னால் போடுவோம். நாங்கள் இன்றைக்கி அமாவாசை, யாருக்கும் தகவல்லாம் சொல்கிறதில்ல. இப்போ மாதிரி வாட்ஸ்அப்பு அது இது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அமாவாசைன்னா அங்கே அன்னம்பாளிப்பு நடக்கும், பௌர்ணமின்னா அன்னம்பாளிப்பு நடக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ எல்லோரும் வருவாங்கல்ல. அந்த உயர் அதிகாரிகள் வருவதற்கு முன்னால் நம்ம தெரு அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தூசி துரும்பு இருக்காது குழந்தைங்களா. ஏற்கனவே நம்ம மன்றத்து தொண்டர்களும் வந்து அன்னம்பாளிப்பு நடத்த முடிச்ச உடனே இந்த இடத்துல அன்னம்பாளிப்பு நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெருவை சுத்திகரம் பண்ணிவிட்டு டம்ளரோ பிளேட்டோ எச்சி இலையோ எதுவும் கிடைக்காது. எந்தெந்த குப்பைகளை எங்கெங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவாங்க. ஆனால் உயர் அதிகாரிகள் வருவதற்கு முன்னால் ஃபுல்லாக வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ஓடைகளெல்லாம் சுத்திகரப்படுத்தி, அப்போ நாம் பயணிக்கும்போது இவ்வளோ நெருக்கடியான இடமும் இல்லை, நல்ல விசாலமான இடமா இருந்தது, அவ்வளோ சுத்தம் பண்ணுவாங்க. இது வந்து சாதாரணமாக ஊன் சரீரம் கொண்ட ஒருத்தர் நடத்துகிற ஒரு அன்னம்பாளிப்புக்கே அதனால் பலன் பெற்றவர்கள் வந்து இவ்வளோலாம் செய்யும்போது, பேரண்ட நாயகன் கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு உலகம் உய்வதற்காக வேண்டி ஒரு அவதார திருமேனி எடுக்கிறான்.
அப்போ வந்து அவன் எடுக்கிறதுக்கு முன்னால் இந்த உலகத்தை சுத்திகரம் பண்ணணும்ல, என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சிந்தனையை படர விட்டீங்கன்னா, முருகன் வந்து உதிப்பதற்கு முன்னால் மாரவேல் அப்படிங்கக்கூடிய அனங்கன், அவனுக்கு காமவேல் அப்படின்னு பேர், மாரவேல்னு பேர், அனங்கன் அப்படின்னு பேர், மன்மதன்னு பேர், அவனுக்கு பல பல பெயர்கள் உண்டு. அந்த மன்மதன் வந்து உலகுயிர்களை எல்லாம் அவன் வந்து எந்தெந்த விதத்தில் சாதாரணமாக புழு பூச்சி எதுவும் மன்மதலியில் இல்லாமல் தன்னுடைய இனவிருத்தி நடக்காது குழந்தைங்களா. உலக சிருஷ்டியில் இது ஒரு செயல்பாடு. மாறன் வந்து எந்த அளவிற்கு உலகுயிர்களெல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தானோ அந்த இடத்த சுத்திகரம் பண்ணிட்டு எது நியாயமான முறையோ அதில் நடக்க வேண்டும். அப்படின்னா மாறன் வந்து இந்த அங்கத்தோடு, அதாவது அவனுக்கு அனங்கன் அப்படின்னு ஒரு பேர். அனங்கன்னா அங்கம் இல்லாதவன் அப்படின்னு பேர், உடல் இல்லாதவன் அப்படின்னு பேர். மாறன் வந்து உடல் இல்லாமல் அவன் வந்து அவனை ஆக்குனது யார் அப்படின்னா, முருகக்கடவுள் பிறப்பதற்கு முன்னால் பேரண்ட நாயகன் ஒளிவண்ண திருமேனியானவன் அவன் தவத்தில் இருக்கிறான். அந்த தவசிரேஷ்டனுடைய தவத்தை மாற்றி அமைச்சாதான் உலக உற்பத்தி நடக்கும். அவன் தவத்தில் இருக்கும்போது எல்லாருமே மோனத்தவம் ஏற்றுதாங்க. எங்கே நான் அசைந்தால் அசையும் உலகம், அவன் அசையலை நம்ம வந்து அசைய முடியாது. அதை எல்லா அருளாளர்களும் பாடுறாங்க. ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியேன் என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். நீ ஆட்டுவிச்சா நான் ஆடுறேன்ப்பா, எனக்குன்னு ஆட தெரியாது. அந்த அளவிற்கு முருகக்கடவுள் வந்து அவன் ஆட்டுவிச்சா நம்ம ஆட போகிறோம். இறைவன் வந்து இந்த லீலைகளை எப்படி நடத்துகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனங்கன் வந்து அங்கமோடு அவன் உருவத்திருமேனியோடு இருக்கும்போது உலகுயிர்கள் எல்லாமே தலகால் புரியாமல் காமவயப்பட்டு ஆடிச்சு. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், முருகக்கடவுள் அவதாரத்திற்கு முன்னால் அந்த அனங்கன் வந்து அங்கத்தோடு இருந்து அவன் லீலை நடத்தியிருந்தான் எவ்வளோ மோசமாக இருந்தது. அழிஞ்சுபட்ட அனங்கனுடைய லீலைகளே இப்போ உலகத்தில் கண்மண் தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனா இல்லை, பெண்ணா இல்லை, ரெண்டு பேருமா இல்லை, என்ன இல்லறம் நடத்துகிறாங்க, என்ன துறவரத்துக்கு மேற்கொள்ள போகிறாங்க, நமக்கு ஒன்றுமே புரியலை. அங்கத்தை அழித்த பிறகு குமரக்கடவுள் பிறந்த இந்த இதுலேயே இவங்க இந்த ஆட்டம் போட்டாங்கன்னா முதல்ல எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ அசுரர்கள் திருக்கூட்டம் எப்படியெல்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வதற்காக வேண்டி இது நான் உங்களுக்கு இவ்வளோ முன்னுரையில் நான் இதை சொல்கிறேன். அப்போது அந்த அனங்கன் வந்து அப்போ குமரக்கடவுள் பிறப்பதற்கு முன்னாலேயே அனங்கனை, அதாவது மாறன் மன்மதன் எல்லாம் ஒரு பெயர், அவனை வந்து எப்படியாக மாற்றி அமைத்து இவர் வாராரு அப்படின்னு பாருங்கள். சிவபெருமானுடைய மோனத்தவத்தை நான் கதைக்கு வரும்போது அது எல்லாம் வரப்போகுது. சிவபெருமானுடைய மோனத்தவத்தை கலைப்பதற்காக வேண்டி மாரவேளை அம்பியை சொல்கிறாங்க. அது ஒரு கதை, அது வரப்போகுது. அப்போ மாரவேளை முருகன் வந்து சிவம் வந்து கண் திறந்து பார்த்துச்சு. அவன் எதுக்கு வந்தான் போனாங்க அதெல்லாம் இல்லை, கண் அவர் மோனத்தவத்தில் இருந்தால் இவன் வந்து அம்பியை தான் கண் திறந்துருச்சு, கண் மூலமாக எரிஞ்சிட்டான். எதுக்காக வேண்டி, எப்படி வந்து ஒரு அதிகாரி வந்தார்னா அவர் வருவதற்கு முன்னால் அந்த இடங்கள்லாம் சுத்திகரிக்கப்படுதோ. இப்போ மோடிஜி வந்து கன்னியாகுமரியில் மோனத்தவம் ஏற்ற வந்திருக்கிறார். அந்த இடங்கள்லாம் எவ்வளோ சுத்திகரமாக இருக்கும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ குப்பை மேடாக கடந்திருக்கும். மோடிஜி வர்றதை நினச்சி எவ்வளவு சுத்திகரம் பண்ணியிருக்க போகிறாங்க. அது மாதிரி நமக்கு வந்து ஒரு மோனத்தவம் ஏற்றும் ஒரு ஞானி வந்து பிறக்க போகிறான். உலகுய்ய வருவதற்கு கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு முருகன் வந்து உலகம் உய்வதற்கு வருகின்றான். அவன் வருவதற்கு முன்னால் சுத்திகரம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அந்த சுத்திகரிப்புக்காக வேண்டிதான் மாறன், அதாவது அந்த அவனுடைய பிறப்பின் ரகசியம், எல்லா உயிர்களையும் காமத்திற்கு உட்படுத்துவது அவனுடைய பிறப்பின் ரகசியம். அவைகளெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக வேண்டி குமரன் பிறப்பதற்கு முன்னாலேயே மாறன் உடல் அழிந்தது. அப்புறம் அவன் இறைவன்ட்ட அவனுடைய மனைவி வரம் கேட்க, என்னுடைய திருக்கல்யாணத்தப்போ அவனுடைய புருஷனுக்கு உருவம் கிடைக்கும், அது உனக்கு மட்டும் பயன்படும், உலகத்திற்கு அவன் இதே மாதிரி
அனங்கனாகவே இருக்கட்டும். அங்கம் இல்லாதவனுக்கு பேர் அனங்கன் அப்படின்னு பேர். அவன் அங்கம் இல்லாமல் தான் உலகத்துக்கு இருப்பான். அந்த லீலையே பெரு லீலையாக இருக்க போது இன்னொரு எதுக்கு அவனுக்கு அங்கம் வேண்டான்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். அப்போ முருகன் அவதரிப்பதற்கு முன்னாலேயே காமத்தை உலகத்திலிருந்தே அந்த காமத்தை ஒரு நெறிப்படுத்திட்டார் இறைவன். தான் அவதாரம் வருவதற்கு முன்னாலேயே இந்த மக்கள் மோனத்தில் இருக்கிறவங்க மோனத்தில் இருக்கட்டும், ஞானத்தில் இருக்கிறவங்க ஞானத்தில் இருக்கட்டும், அறிவு பெறவங்க அறிவு பெறட்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் எச்சரிக்கையாக அந்த மோனத்தை அவர் செய்கிறார். அப்போ இறைவனுடைய அவதாரம் இது அப்படின்னு நினச்ச உடனே அப்போ நம்ம மாதிரி பிள்ளைப்பத்துக்கு மனித உடல்கள் மாதிரி சிவம் பிள்ளைப்பத்துக்குதா, அது ஆண் பெண் சேர்வு மூலமாக கிடச்சிதா அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணக்கூடாது. அங்கு ஒரு முருகன் உதித்தனன் உலகம் உய்வதற்காக வேண்டி யார் இருக்கிறா, அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றார் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு. அது ஜோதி சொருவமானது காமத்தை கடந்த ஒன்று, காமத்தை வென்ற ஒன்று, காமனால் தாக்கப்படாத ஒன்று, ஒரு ஜோதி பிளம்பு. அது ஓர் உருவம் தாங்கி இந்த உலகம் உயிர் பெறுவதற்காக வேண்டி காமகுரோதாதிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அசுர கூட்டங்களை ஜெயிப்பதற்காக வேண்டி ஓர் உருவம் தாங்கி வந்தது. அதுதான் இந்த முருகனுடைய திருவதாரம் அப்படிங்கக்கூடியதை நீங்கள் முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷனில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் கச்சியப்ப சிவாச்சாரியார், காலத்தியப்ப சிவாச்சாரியார் அவர்களுடைய வரலாறு மிகவும் புனிதமானது. காலத்தியப்ப சிவாச்சாரியார் வரம் இருந்து தவம் இருந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் பிறக்கிறார். காலத்தியப்ப சிவாச்சாரியார்கிட்ட எல்லாரும் நீங்கள் கந்த புராணத்தை நீங்கள் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ காலத்தியப்ப சிவாச்சாரியார் தனக்கு இறைவனுடைய திருக்கருணை இருந்து அவன் என் முன் ஊட்டினால் நான் இந்த இந்த புராணத்தை நான் எடுத்துக்கொள்கின்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். கச்சியப்ப சிவாச்சாரியார் காலத்தியப்ப சிவாச்சாரியார் காலத்தியப்ப சிவாச்சாரியார்கிட்ட எல்லாரும் வேண்டுதாங்க. காலத்தியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறார், கச்சியப்ப சிவாச்சாரியார் இறைவன் எனக்கு அது மாதிரி ஒரு திருக்கருணை பண்ணினால் நான் எடுத்துக்கொள்கின்றேன் அப்படிங்கிறாரு. இந்த நேரத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய திருவதாரம் நடக்கிறது. கச்சியப்ப சிவாச்சாரியாரும் தன்னுடைய தந்தை வழியில் நின்று அந்த குமரகோட்டை கடவுளுக்கு அவர் தொண்டு செய்கிறார். கச்சியப்ப சிவாச்சாரியார் தொண்டின் நிமித்தமாக காலத்தியப்ப சிவாச்சாரியுடைய தொண்டின் நிமித்தமாக கச்சியப்ப சிவாச்சாரியார் பிறக்கிறார். அவரும் அப்பா வழி நின்று அந்த புனித சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஒரு நாள் முருகக்கடவுள் அவர் அவள் அப்பா சொல்கிறார், எப்படியாவது தமிழில் கந்த புராணத்தை நீ எழுதணும்ப்பா. ஸ்காந்தம் வடமொழியில் உள்ளது, தமிழ் கடவுள் அவர். தமிழை அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணினவர் அவர். அது ஏற்கனவே சிவத்திட்டிருந்து அகஸ்தியர் தமிழை உபதேசமாக பெற்றுக்கொண்டார். மேலால் உண்டான இந்த முதல்ல உபதேச மந்திரமாக சிவத்திடமிருந்து வாங்கி கொண்டு இலக்கண இலக்கியங்கள் அனைத்தையும் அவர் முருகக்கடவுள்கிட்ட கற்றுக்கிட்டார் அகஸ்தியர். அப்போ அந்த மாதிரி ஒரு தமிழ் கடவுளுக்கு நான் தொண்டு செய்வதற்கு சித்தமாக உள்ளேன். அவருடைய திருக்கருணை எனக்கு இருக்கணும், அதை நான் வேண்டி காத்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஊர் மக்களும் கோயிலுக்கு வரக்கூடியவங்க எல்லாரும் எப்படியாவது தமிழில் கந்த புராணத்தை எழுதுங்களேன், தமிழில் கந்த புராணத்தை சொல்லுங்களேன் அப்படி அவங்க சொல்கிறாங்க. நான் அதை சொல்ல முயற்சி பண்ணுறேன் எம்பெருமானுடைய திருவுள்ள சம்பந்தமாக இருந்தால். இப்போ நாமே ஒன்று செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய யாருடைய துணையும் இல்லாமல் நான் நானாக்கும் செஞ்சேன் அப்படின்னு சொன்னேன். நம்மளால் எதையும் செய்ய முடியாது. தசைத்திடு துரும்பினையும் தங்கள் சுதந்திரத்தால் அகங்கரித்து அசைத்திடக்க முடியாது. நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. இப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? பேரண்ட நாயகன் கருணை பண்ணினால் நம்ம செய்ய முடியும். அதை கச்சியப்ப சிவாச்சாரியார் உணர்ந்திருக்கிறாரு. சிவபெருமான் எனக்கு ஏதேனும் கருணை பண்ணினால், முருகக்கடவுள் எனக்கு ஏதேனும் கருணை பண்ணினால் நான் அதை செய்கிறேன் அப்படி சொல்லி அவர் மிகுந்த தாழ்மையோடு எல்லா மக்களுக்கும் பொறுமையாக சொல்லிட்டு முருகத்தொண்டில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழும் ஒரு நாள் அவருக்கு இரவில் கனவு வருது. அந்த கனவில் முருகக்கடவுள் தோன்றி என்னுடைய புராணத்தை நீ இயற்றுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போதே அவள் திகழ் தசக்கரம் அப்படின்னு அடி எடுத்து கொடுக்குறார். அப்படி அவர் அடி எடுத்து கொடுத்து அவர் அந்த கதையை துவங்க சொல்லிட்டு நீ என்னுடைய புராணத்தை இயற்று அப்படின்ன உடனே அவருக்கு உடனே முழிப்பு வந்துட்டு
உடனே அவர் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டார். முருகா, இது உன்னுடைய திருவிளையாளராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நீ தான் எனக்கு கருணை பண்ணணும். ஒரு நாளைக்கு 100 பாடல் வீதம் எழுதி நான் உன்னுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன். அப்படி சமர்ப்பணம் பண்ணுறதுல ஏதேனும் ஒரு திருத்தம் இருந்தால் நீ எனக்கு அதை உள்நின்று உணர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே இறைவன் வந்து அதுக்கான இதுதான் நானே தான் பாடி எடுத்து கொடுத்துருக்கேன், நீ ஏற்று அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்புறம் அன்றைக்கு வந்து அவர் மிகுந்த பக்தியோடு இறைவனுக்கு பூஜையெல்லாம் போட்டு வந்து நான் உன்னுடைய திருக்கருணையால் இதை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை ஏற்றி அவர் வந்து அப்படி 100 பாடலாக ஏற்றி இறைவன் முன்னிலையில் வைக்கிறார். இறைவன் வந்து அந்த பாடலில் ஏதேனும் தவறுதல் இருந்தால் அதை அவரே திருத்தி வைக்கிறார். இரவில் 100 பாடலையும் எழுதி முருகக்கடவுள் திருவடியில் வச்சுருவார். முருகக்கடவுள் அதை எடுத்து அதில் எங்கே குறை நிறைய உள்ளதோ அதை வந்து அவர் எடுத்து வச்சுருவார். இப்படிப்பட்ட நூல்களுக்கு நம்மையும் ஒரு பொருட்டாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றி வைத்தான் பாருங்க இறைவன் வந்து. நம்மளை ஒரு பொருள் அவங்க எவ்வளவு பணிவோடும் எவ்வளவு சிரத்தையோடும் இதை செஞ்சுருக்கிறாங்க. வாயில் வந்தபடியெல்லாம் புராண கதைகளை எடுத்து அவரவர்களுக்கு தோன்றிய வண்ணமெல்லாம் அப்படி பேசும்போது எனக்கு நானும் அதில் ஒரு லிஸ்ட்டில் ஆயிடுவேணுன்னு தான் நீங்கள் எல்லோரும் என்கிட்ட அம்மா அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கும்போது பல முறையாக பலபட இந்த புராணங்கள் இந்த இதிகாசங்கள் இவற்றை நம்ம கேட்கும்போது எனக்கு பலவாறாக ஒரு சிந்தனை வரும். இப்படி அருளாள பெருமக்கள் தோன்றிய புண்ணிய பூமியில் தோன்றியனா தான் தோன்றித்தனமாக ஏதேனும் ஒரு கருத்தை பதிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினப்பேன், ரொம்ப ஆழமாகவே நினப்பேன். அப்போ இவர் வந்து இந்த ஒவ்வொரு பதிவும் இப்படி இது பண்ணுறார். இவருன்னு இல்லை, அஷ்டபதி அப்படின்னு சொல்லி ஜெயதேவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர், அவர் வந்து வடநாட்டை சேர்ந்தவரும், நான் மகாராஷ்டிரான்னு நான் நினைக்கிறேன் அவருடைய ஊர். அந்த ஜெயதேவர் அஷ்டபதி அப்படிங்கக்கூடியது 24 ஸ்லோகங்கள் கொண்டதான் அந்த அஷ்டபதி பாடல். அந்த பாடலை வந்து அவர் எழுதுகிறாரு. அது என்ன எழுதுகிறாரு, சிருங்கார ரசம் கொண்டது, அதாவது ராதையும் ஸ்ரீகிருஷ்ணனும் இணைந்த ஒரு சிருங்கார ரசம் கொண்ட பாடல். திருமணமாகாத குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சமூகத்தினர் அந்த அஷ்டபதியை பாடினா அதை வச்சு ஒரு விழா நடத்தினா ஆண்டாள் கல்யாணம், நப்பிண்ணை கல்யாணம், இது மாதிரி ஒரு திருக்கல்யாணம் அதை நடத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அதன்படி அவங்க அந்த பாவிச்சு அதை செஞ்சால் கட்டாயம் அந்த குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணத்தடை நீங்குவதற்கு இப்போ நம்மெல்லாம் போய் அந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணிவிட்டோம், அந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணிவிட்டோம். வைணவ சம்பிரதாயத்தில் அந்த மாதிரி கோயில் பரிகாரங்கள் எதுவுமே கிடையாது. ஒரே சரணாகதி, பேரண்ட நாயகன் எனக்கு என்ன விடுதானோ அதை நான் ஏற்றுக்கணும், அதுதான் அவங்களுடைய கொள்கை. அதுக்காண்டி அப்புறம் அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்களாம்மா, செய்வாங்க. எப்படி செய்வாங்க, ஆண்டாள் கல்யாணம், ஆண்டாளுடைய பாசுரங்களை எல்லாம் பாடி ஒரு 7 நாள் பாடி 7வது நாள் நிறைவில் திருக்கல்யாணம், ஆண்டாள் கல்யாணம். நப்பிண்ணை அந்த இங்கே ராதா கல்யாணம் அஷ்டபதி பாடி ராதா கல்யாணம் வைப்பாங்க. இது மூலத்தை பாடி திருக்கல்யாணம் நடத்துறது. இதுதான் அவங்க செய்யக்கூடிய பரிகாரம். தெரு இடைக்க சாப்பாடு போடுவாங்க, எல்லாருக்கும் வீட்டில் வெத்தலை பாக்கு குங்குமம் வச்சு அழைச்சிட்டு வருவாங்க. அஷ்டபதி கோரஸாக பாடுவாங்க. இந்த சங்கல்பம் இந்த குழந்தைங்களுக்கு இது நடக்கட்டும் அப்படின்னு. அந்த அஷ்டபதி பாடிய ஜெயதேவர் வந்து ஒரு நாள் ஒரு ஸ்லோகம் எழுதி கொண்டு இருக்கும்போது அவர் வந்து தவறுதலாக அந்த ஸ்லோகத்தை எழுதினதாக அவர் நினச்சிட்டார். எப்படின்னா, ராதை நப்பிண்ணையினுடைய திருவடியை வந்து ஸ்ரீகிருஷ்ணன் தன் தலையில் சூடி கொண்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகத்தில் அவர் எழுதிட்டார். எழுதினா அவர் திரும்ப அவரை படிக்கிறாரு. அந்த ஸ்லோகம் வந்து அவருக்கு சரியாக தெரியல. உடனே அதை அடித்து வச்சுட்டு அவர் இப்போ நான் போய் எண்ணெய் குளியல் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி அந்த இதை எடுத்து முதல்ல எழுதி தன்னுடைய வழிபடு தெய்வம் வீட்டில் பூஜை அறையில் கொண்டு வச்சுட்டார். திரும்ப எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு எண்ணெய் குளியல் குளிக்கும்போது அவருக்கு நினைவு வந்தது அந்த ஸ்லோகத்தினுடைய. இப்போ நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து நம்ம 8 மணி நேரம் நாங்கள் வந்து இதிலே ஈடுபாடாக இருக்கிறோம். உங்களுக்கு வந்து அப்படி மாதிரி உங்கள் மனம் மொழி மெய்களால் நீங்கள் உண்மையிலேயே நான் வந்து பிராணா பயிற்சி எடுக்கணும், நான் வந்து வாட்சி பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது 8 மணி நேரம் நான் அதில் இருக்கிறேம்மா, அது எனக்கு இந்த உணர்வை தருது அந்த உணர்வை தருது அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா குழந்தைங்களா? அப்போ அந்த 8 மணி நேரம் உங்களை இருக்க வச்ச அந்த பேரண்ட நாயகனுடைய திருக்கருணையை நீங்கள் நினச்சி பாருங்கள்.
அப்போ இந்த அருளாள பெருமக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? அல்லும் பகல் இந்த ஸ்லோகம் எழுதும்போது இதுக்கடுத்து என்ன எழுதணும், இதுக்கடுத்து அவங்களுடைய லீலை எப்படி இருக்கணும், அப்படி தானே அவங்க நினச்சிருப்பாங்க. ஜெயதேவர் வந்து அப்படி அவரை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இல்லை நம்ம எங்கேயோ ஒரு தவறு விட்டுருக்கோன்னு அந்த எண்ணெய் கிண்ணத்தோடு வந்து அந்த இதை வந்து திருத்த வரலாமான்னு பார்க்கும்போது இல்லை நம்ம வந்து அப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு நம்ம குளிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம், அது மறந்துடக்கூடாது, இதை நினைத்து கொண்டே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் போய் குளிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டார். வந்து ஓலைச்சுவடியில் வந்து அவர் திருத்த வரணும் அப்படின்னு நினைக்கும்போது இவர் எந்த வாசகத்தை அந்த அம்மாவுடைய திருவடி இவர் தலையில் சூடி இருக்குன்னா எல்லாரும் ஜீவாத்மாக்கள் தான், இறைவன் ஒருவன் தான் பரமாத்மா. இறைவன் தன்னுடைய ஜீவர்களை ஆட்கொள்வதற்கு எந்த வகையிலும் இறங்கி வருவான். அந்த திருவடியை மட்டுமே அவன் சொல்கிறான். எத்தனை பேருக்கு என்னெல்லாம் செய்கிறான். ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆண்டு கொண்டாய். ஞாயிற்கடையாம் நாயன் எது 2 நாய் சொல்றார். ஞாயிற் கடைநாயான நாயேனை, ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயான் வடக்கண்ணு வடக்கண்ணு மணிவாசகர் சொல்கிறார். அவன் கூப்பிட்டுக்கிட்டானா நயந்து நீயே ஆண்டு வாட தங்கம், ஏடா நீ குதிரை வாங்க வரலடா, என்னை வாங்கிக்கோடா, என்னை வாங்கிக்கோ, நான் உனக்கு என்னையை தாரேன்டா, அது மாதிரி சொல்கிறார். அப்போ அஷ்டபதி இவர் குளிச்சுட்டு வந்து ஓலைச்சுவட்டில் எடுத்து பார்க்கும்போது என்ன பிசுக்காக இருக்குது. நம்ம வந்து அந்த நேரத்தில் சிந்தனை வந்துச்சு நம்ம தப்பாக செஞ்சுருக்கோம் திருத்திக்குவோம் அப்படின்னு, இதுதான் சரின்னு அதில் எழுதி வச்சுருக்கு. எண்ணெய் வேறு சோடு இருக்குது. அப்போ பத்மாவதி இங்கே யாரையும் வந்தாங்களா அப்படின்னு, யாருமே வரலையே, நீங்கள் தான் குளிக்க போகிறவங்க வந்தீங்க, திரும்ப பூஜை ரூமுக்குள்ளே போனீங்க, நான் கூட குளிக்காமல் ஏன் பூஜை ரூமுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. அப்போ சரி உங்களுக்கு எது திருவுள்ள சம்மந்தமாக நடக்கட்டும்னு நான் நீங்கள் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே சமையல் செய்வதைக்காண்டி சமையல் உள்ளுக்கு வந்துட்டேன், எனக்கு தெரியலை அப்படிங்கிறான். பத்மாவதி நான் எழுதி வச்சது தப்புன்னு நான் நினச்சிட்டு அடிச்சுட்டு போயிருந்தேன், நான் அதை வந்து ரைட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி எண்ணெய் சோடெல்லாம் இருக்குது, நீங்கள் எண்ணெயோடு தான் வந்தீங்க அப்படிங்கிறாவா. இல்லை பத்மாவதி நான் வரல, எண்ணெயோடு வந்தானாலும் நான் பூஜை அறைக்குள்ளே எப்படி எண்ணெயோடு தேய்ச்சிட்டு போவேன், எண்ணெயோடு எப்படி நான் இதை எழுதுவேன். அப்போ பேரண்ட நாயகனே தன்னுடைய அடியவர்களுக்காக வேண்டி இறங்கி வந்து பாடின பாடல் இந்த அஷ்டபதியில். இப்போ இவரும் நம்மளுடைய கச்சியப்ப சிவாச்சாரியாரும் 100 பாடலையும் அப்படியே எழுதி கொண்டு வைக்க பேரண்ட நாயகன் திருத்தி பணிகொண்ட ஒரு திருக்கதை தான் இந்த கந்தபுராணம் அப்படிங்கக்கூடியது. 10,300 சில்வானம் பாடல்களையும் பாட எனக்கு ஆசை தான், உங்களுக்கு பதிவு பண்ணவும் ஆசை தான். ஏனோ தெரியல கொஞ்சம் சுருக்கமாக இதை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய உள்ளுணர்வு சொல்லிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதே கதைகள் இப்போ வந்து நீங்கள் புராணம் இதிகாசம் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா புராணங்கள் எப்போதோ நடந்த ஒன்றை அது காலம் கடந்து எழுதி வச்சதுக்கு பேர் புராணம் அப்படின்னு பேர். அதில் கவிஞனுடைய கவித்திறமும் சேர்ந்து இருக்கும். இதிகாசம் அப்படிங்கக்கூடியது அவரவர்கள் வாழ்ந்தபோது எழுதினது. இப்போ மகாபாரதம் அப்படின்னு எழுதிக்கிட்டிங்கன்னா மகாபாரதம் ஸ்ரீகிருஷ்ணன் வாழ்ந்தபோதே எழுதின ஒரு கதை. ராமாயணம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ராமர் வாழ்ந்தபோதே எழுதின ஒரு கதை. அப்போ அது வந்து இதிகாசம் அப்படின்னு பேர். அவன் அந்தந்த பாட்டுடை தலைவன் வாழ்ந்தபோது எழுதப்பட்டது, பாட்டுடை தலைவன் இருக்கும்போதே அரங்கேற்றமும் செய்யப்பட்டது. ராமாயணமும் மகாபாரதமும் அப்படித்தான் அரங்கேற்றம் பண்ணப்பட்டது. அப்போ புராணங்கள் என்றோ நடந்த ஒன்றை காலம் கடந்து எழுதும்போது கவிஞனுடைய கற்பனை திறத்தோடு எழுதப்பட்டது. அப்போ அந்த அந்த கவிஞர்களுடைய கூற்று நிறைய இலக்கிய வர்ணனை, இலக்கண வர்ணனை, அப்புறம் நாட்டுப்படலம், அப்புறம் நாட்டுப்படலம் தனியாக எழுதியிருக்கிறாரு, நகரப்படலம் தனியாக எழுதியிருக்கிறாரு. ராமாயணத்திலும் கூட அது மாதிரி தான். இப்படி பலபடவாக புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் அப்படி மாதிரி எழுதி அந்த கதைகள் சொல்லி இருக்கிறதுனால நான் உணர்ந்து கொண்டதை, நான் அனுபவித்ததை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த பதிவை பதிவு பண்ணுறேன். நீங்கள் இதை விட விரிவாக்கமாக வேணும்னு கேட்டால் கூட நான் சொல்லுவேன். ஆனால் வந்து மொத்த கான்சன்ட்ரேஷன் அதை கண்டென்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனுடைய எசன்ஸ் அதை முழுதும் நான் கட்டாயம் பதிவு பண்ணிடுவேன். அதில் மாறுதலே கிடையாது. சரியா குழந்தைங்களா? இப்போ நீங்கள் இது என்ன, இதை கேட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், இது கேட்டால் கிடைக்கிறத பற்றி சொல்லி மாளாத ஒரு பலன் உள்ளது. கந்தபுராணம் கேட்டால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டும் அனுபவத்தை தரக்கூடியது.
ஞான முத்திரையும் மோன முத்திரையின் அனுபவத்தை தரக்கூடியது கந்தபுராணம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கந்தபுராணம் நான் முதல்ல இருந்து உங்களுக்கு மீண்டும் நான் நினைவுபடுத்தி சொல்கிறேன். ஒரு வித்து அழிந்து அடுத்து முளைக்கக்கூடிய தன்மை உடையது அல்ல. பேரண்ட நாயகனிடமிருந்து தோன்றிய பரம்பொருள் அவன் இவனான ஒரு கதை, அவன் இவனான ஒரு கதை. அப்போ நான் வந்து முந்திய முதல் நடு இறுதியுமானார் மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற அறிவர் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தரும் எழுந்தருளிய பரணி செந்தழல் உரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரை உரை முதல்ல சிவபெருமான் வந்து எப்படி காட்சி கொடுத்தா மணிவாசகருக்கு அப்படின்னா, ரொம்ப அற்புதமான அற்புதத்தில் அற்புதமானது கண்ணு. நீங்கள் வந்து திருவாசகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற. நீங்கள் ஒரு சந்த பாடலை ஜெலு ஜெலு ஜெல்னு நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னால் இப்படி நீங்கள் உணர்ந்து பாருங்களேன். மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற அறிவார். சரி, அப்போது யாவரும் அறிகில நீ யார்? நீ முதல்ல வந்து என்னை ஆட்கொண்ட போது பெருந்துரை அனுபவம், உத்தரகோச மங்கை அனுபவம், இறைவன் ஆட்கொண்டான். ஆட்கொண்ட பிறகு என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவது அறியேன். அப்படி ஒரு மோனத்தில் என்னை ஈடுபடுத்தினல. இந்த அனுபவமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த முத்திரை பயிற்சி மூலமாக நீங்கள் எனக்கு அங்கே அந்த பெருந்துரை அனுபவம், உத்தரகோச மங்கை அனுபவம், பிடரிக்கண் அனுபவம், நெற்றிக்கண் அனுபவம், புன்கணனாய் திரள் ஒருவனை மோன ஞான தவமுடையவனாக செய்யும் அனுபவம், அப்போ அமுதூரும் கண் பெற்ற அனுபவம், கண்ணார் அமுதக்கடலை தன் உள்வாங்கி கொண்ட அனுபவம், இவைகள் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நாம வந்து இந்த 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 கதைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு போய் இதுல என்ன மோன ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய வரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் அந்த ஒவ்வொரு 100 பாடல்களையும் இறைவன் முன்னால கொண்டு அவர் பதிவு செய்யறார். அப்படி பதிவு செஞ்சு ஒவ்வொரு 100 பாடலா 10,343 பாடல் அப்படிதான் நான் நினைக்கிறேன். குழந்தைங்களா 1 2 முன்பின்னா இருக்கலாம். அவ்வளவு அந்த அத்தனை பாடலையும் எழுதி முடிச்சு பாடம் எம்பெருமான் திருப்புகளை, எம்பெருமான் திருப்பெயரை நாம் வந்து எவ்வளவு தெளிவா எழுதியிருக்கோம், எப்படி எழுதியிருக்கோம், எப்படி எங்க இருந்தவர் எப்படி எழுதியிருக்கோம். முந்திய முதல் நடு இறுதியுமான ஒன்றை மூவரும் அறியாத ஒன்றை யாவரும் அறிய இல்லா ஒன்றை என்னுள் எப்படி பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் வருங்கள். பழங்குடியில் எங்க இருக்கு? இதுதான் அவனுடைய பழங்குடியில். ஒவ்வொரு மோனத்தவம் ஏற்றும் ஞானியின் உடல் தான் அவனுடைய பழங்குடி. அந்த பழங்குடியில தான் அவன் இருந்து வந்திருக்கிறான். அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய வரனே செந்தழல் உரை திருமேனியும் காட்டி. எங்க மூலக்கனல் எவ்வாறு எழும்புகின்றது? செந்தழல் உரை திருமேனியும் காட்டி. அது எங்க கொண்டு போய் விடுது? திருப்பெருந்துரை அனுபவத்தில் கொண்டு விடுகிறது. அப்ப இறைவன் வந்து காட்டி திருப்பெருந்துரையை ஒரு கைடு காட்டி கொடுத்துருவானா குழந்தைங்களா? அதுக்கு சிவமா வரணும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க சிவமா அதுக்கு வரணும். செந்தழல் உரை திருமேனி எங்க இருக்கு? திருப்பெருந்துரை கோயில் எங்க இருக்கு? செந்தழல் உரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரை கோயிலும் காட்டி. சரி, அப்புறம் இந்த குருவடிவில் வந்து தொட்டு விட்டான் பாருங்க. ஒரு நெத்திப்பட்டையோ ஒரு உச்சந்தலையோ ஒரு சின்னதா ஒரு கொடி இழுத்து விடுறான் பாருங்க. அப்படியே ஒரு ஆட்டம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு அப்புறம் அந்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. செந்தழல் உரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரை உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரம்பதே பள்ளி எழுந்தர். நீ எனக்குள்ள எழுந்தருன பத்தியா? மூல ஆற்றலாக, குண்டலினி ஆற்றலாக, மூலாதார குண்டலினி ஆற்றலாக, சுவாதிஷ்டான குண்டலினி ஆற்றலாக நீ எனக்குள்ள எழுந்தருன பத்தியா? அப்படி எழுந்திருந்தது யாரு? அன்றைக்கு அந்தணன் ஆவதமும் காட்டி வந்த ஆண்டாயே. அப்ப அவன் தான் இவன் தான் அவன். நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். அன்னைக்கு காட்டி கொடுத்த அந்த திருமேனி தான் இன்று வந்திருக்கு. அப்படி கண்டுபிடிச்சுக்கிட்டேன். அப்படி யோசிச்சு எழுதி அந்த முருகக் கடவுள் கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு எந்த வகையிலெல்லாம் அருள் அனுபவம் கொடுத்துப்பாரு. ஒரு கற்பனை பண்ணிப்பாரு. 100 பாடலை எழுதி அடியனேன் இதை வந்து வச்சிருக்கேன், எனக்கு இதுல ஏதாவது குறை நிறை இருந்தாச்சு அடியனேன் சமர்ப்பணம். இந்த சரணாகதி உடைய அடியவர்களுக்கு தான் குழந்தைங்களா இறைவன் கிடைப்பான். நான் வந்து சரணாகதினா ஆண்டவன்ட்ட மட்டும்தான் நான் சரணாகதி பண்ண முடியும். வேற யார்ட்டையும் நான் சரணாகதி பண்ண முடியாது.
அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவன் உறையும் கோயில் தாங்க. இந்த இத்தனை உயிர்கள், இந்த சுவர் கூட ஆண்டவன் உறையும் கோயில். இந்த இது கூட ஆண்டவன் உறையும் கோயில். இப்படி கூட நம்ம அடிச்சு பேசணும்னா ஆணவ தாக்கத்தெல்லாம் பேசும். ஆண்டவன் உறையும் கோயில் இவைகள் எல்லாம். இவை அசைந்தால், நான் அசைந்தால் அசையும் உலகம் அப்படிங்கிறாங்க. இந்த விதம் இந்த டேபிளை தூக்கி டப்புன்னு போட்டு, இந்த சேரை தூக்கி டப்புன்னு போட்டு எந்த ஞானத்தை நம்ம பெற்ற முடியும் குழந்தைங்களா? நீங்க நினைச்சு பாருங்களேன், எந்த ஞானத்தை நம்ம பெற்ற முடியும்? எதையும் பெற முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அந்த மோன ஞானத்தை பெறுவதற்கு இந்த அருளாள பெருமக்களுடைய கதைகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு சாலச் சிறந்த ஒரு இது உண்டு. நான் வந்து ஒவ்வொரு கணமும் நான் வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நான் அந்த கதைகளை நான் சொல்லுவேன் குழந்தைங்களா. ஒரு அன்பர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அன்பர், அவருக்கு ஏகப்பட்ட அவரை பின்பற்றக்கூடியவர்கள், அவருடைய இலக்கிய நயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிங்கப்பூர்ல அவரை கூட்டி பேசப்பட்டிருந்தாங்க. நான் யாரையும் புண்படுத்துவதோ எனக்கு அது இலக்கு இல்லை குழந்தைங்களா. ஆனா நான் வந்து 1 வாரம் 10 நாள் அதுல ரொம்ப புண்பட்டேன். அங்க போய் பேசும்போது உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த கதைகளை பகிர்ந்திருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறைவன் வந்து சவரம் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியாக வடிவெடுத்து வந்த ஒரு திருக்கதை இது. அந்த கதையை வந்து அவர் பேசுறாரு. எங்க பேசுறாரு? சிங்கப்பூர்ல அவர் பேசுறாரு. பேசும்போது மாமேகம் சரணம் ரஜே, என்னையே சரணடை, என் ஒருவனையே சரணடை, வேற உனக்கு எதுவுமே தேவையில்லை. இறைவனுடைய அந்த கீதையினுடைய உச்சம் வந்து மாமேகம், என்னை சரணடை. எதுக்கு? உப்பு புளி மிளகாத்தலுக்கா? உப்பு புளி மிளகாத்தல்னாலும் நான் வாங்கி தருவேன் குழந்தைங்களா. உப்பு புளி மிளகாத்தனாலும் நான் வாங்கி தருவேன். அப்படி சரணடைய செய்வது. அப்படி ஒரு பக்தனுக்காக வேண்டி, சேனாயி அப்படிங்கக்கூடிய ஒரு பக்தனுக்காக வேண்டி இந்த கதையை நான் பலமுறை சொல்லியிருப்பேன். நான் இன்னும் எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு சலிக்காது. நீங்களும் கேட்டிருக்கலாம், கேட்காமலும் கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. இப்ப கேளுங்க. அந்த சேனாயிங்கக்கூடிய பக்தன் ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன், பலமுறை சொன்னதுனால. சேனாயிங்கக்கூடிய பக்தன் நான் தான் வந்து பண்டரிபுரத்துல போய் பேரண்ட நாயகனை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்னும் ஒரு ஆசையில் பேரண்ட நாயகனை ஒவ்வொரு கணமும் நினைக்கிறான். ஆனா அவன் வந்து ஒரு மாற்று அரசனுக்கு கீழே அந்த சவர தொழில் செய்யறான். அவனுக்கு வந்து நிறைய அரசனுக்கு சவர தொழில் செய்யறதுனால அவனுக்கு நிறைய மானியம், அவனுக்கு மரியாதை எல்லாமே நிறைய கொடுத்துருக்குறாங்க. அவன் வந்து அரச பணியில இருக்கிறதுனால அவன் நினைச்ச போது நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. ஆனா மனம் மாற வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும், பிரபு நான் உன்னை எப்போது தரிசிப்பேன், நீ இருக்கும் இடத்துல சென்று வந்து நான் தரிசிக்கன்னு விரும்புறேன், நீ எங்கும் நீக்கமறை நிறைந்தவன். ஆனா நான் வந்து அங்க வந்து நீ எல்லாம் என்னைய பாக்குற, நீ வந்து எல்லா இடத்துலயும் நீக்கமறை நிறைந்து என்னை பார்க்க, நீ இருக்கும் இடத்தில் போய் பார்க்க வேண்டும். அது என்னுடைய இலக்கு. நீ என்னை பாக்குறன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்னை பார்த்தது நீ கோயில் கொண்டு இருக்கும் அந்த இடத்துக்குள்ள வந்து நான் பார்ப்பேன். அதுக்கு நீ எனக்கு கருணை தான். அது மாதிரி அவர் வென்றார். ஒரு நாள் பஜனை கோஷ்டி போது அந்த பஜனை கோஷ்டி கூட இவர் போயிடுறார். தன்னை மறந்து எதுக்கு போறாரு? மாற்றான் அரசனுக்கு பெட்டி எடுத்துட்டு போய் சவரம் பண்றதுக்கு போறவர் அந்த சவர பெட்டியோட அங்க போயிட்டார். போனா என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவது அறியேன். அவர் பாட்டுல பஜன் பாடுறாரு பாடுறாரு பாடுறாரு. பாண்டுரங்கா பண்டினால பாண்டுரங்கா பண்டின். பிரபு நான் உன்னை வந்து காண வந்துட்டேன், நான் என்று கொல் காண்பது என் பெருமானே, நான் உன்னை வந்து காண வந்துட்டேங்க, நான் உன்னை காண வந்துட்டேன், உன்னுடைய திருநாட்டிற்கு நான் ஏகி விட்டேன். அப்படி மாதிரி அவர் சொல்லி பஜன் பண்ணி வெளியே வந்து இந்த ஊருக்கு எல்லையில மிதிக்கிறாரு. அது வரைக்கும் அவர் வந்து அந்த பண்டரிபுரமும் அந்த பஜனையும் தான் அவருக்கு நினைவு இருந்தது. அதோட எதுவுமே நினைவுல. கையில பெட்டி வேற இருக்கு. ஊருக்குள்ள நுழைஞ்ச போது தான் யாருங்கிறது நினைவு வந்துச்சு, தான் அரசனுக்கு சர்வீஸ் பண்ணணும் நினைவு வந்துச்சு. ஒருவேளை அரசன் நமக்கு சிறைச்சேதம் பண்ண கொடுத்தானாலும் கொடுக்கலாம். எது எப்படி இருந்தாங்க. எம்பெருமானுடைய திருநடனம் நான் கண்டேன், அவனுடைய திருக்கோலம் கண்டேன், திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், அருக்கன் அணிநிறமும் கண்டேன். எனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு வேற என்னையா வேணும்? நான் போறேன் அப்படி சொல்லிட்டு அரசன் ஏற்படுத்திப்பார். அரசன் வந்து இதுக்கு இடையில முதல் நாள் வந்து அரசனுக்கு சவரம் பண்றதுக்கு ஆள் வரல. ஏன் சேனா இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. அவனை போய் கூட்டிட்டு வான்னு சொல்லனால அரசன் இவனை பத்தி என்னென்ன குறை சொல்லி கொடுக்கணுமோ. மனித மனம் தானே. இவன் உங்க சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் பண்டைனாதான் பாண்டுறங்கன்னு அவன் கட்டிக்கிட்டு இருக்கான் சுவாமி. அவனை போக சொல்லிட்டு நீங்க எங்கள்ல யாரேனும் ஒருத்தரை நீங்க நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சரி
அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே இவர் வந்து சர்வீஸ்க்கு வந்துடுறாரு. பாண்டுரங்கன் சர்வீஸ்க்கு வந்துடுறாரு. அப்புறம் அவங்க போயிட்டாங்க. இப்ப இவர் வர்றார், ஒரிஜினல் சேனாயி வரார். சேனாநாவிதன் அப்படின்னு பேரு. சேனாயின்னு செல்ல பெறார். வந்த உடனே அவனை ஒரு வாரமா 10 நாளா இவருக்கு அவனுடைய பிரம்மஸ்பரிசம் அநீர்வசனியம், வாக்கிறந்த பூரணம், மறைக்கு அப்பால் உள்ளது, உணர்ந்ததனை உணர்ந்த வண்ணம் உணர்ந்து கொள்ளும் வடிவுடையது. வேற யாராலும் உரைக்க முடியாது. வாய்கண்டு உரைத்தல் அரிது அரிது அரிது. பிரம்மஸ்பரிசம் என்ன சொன்னாலும் புரியாது குழந்தைங்களா, என்ன சொன்னாலும் புரியாது. அது எப்படிமா புரியும்? நீங்க அனுபவிச்சு, நீங்க சும்மா ஒரு 2 நாளைக்கு கை அசைக்கிறீங்க, அதுவே எனக்கு உச்சந்தலையில என்னமோ பண்ணுதுமான்றீங்க, தொண்டையில என்னமோ பண்ணுதுமான்றீங்க, நெத்தி பொட்டுல என்ன. இது இப்படி இருந்துச்சுன்னா 24 மணி நேரமும் அவன் ஒருவனை தவிர வேற ஒன்றை உண்ணாத நெஞ்சத்துக்கு எப்படி இருக்கும்? கற்பனை தான் பண்ணி பாருங்க கொஞ்சம். உண்ணும் சோறு, பருகும் நீரு, தின்னும் வெற்றிலை, யாவும் பிரம்மம் 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 பிரம்மஸ்வரூப். அது இவர் பார்த்தாரு. அங்க போய் அவர் வழக்கம் போல அவர் சர்வீஸ் பண்ணினாரு. ராஜா ஒண்ணுமே சொல்லல. என்னப்பா, வாப்பா வாப்பா. அவர் கொஞ்சிறாரு, இவரை கொலவுதாரு. பெண்ணே, நீ நேரத்து காமிச்சல்லப்பா திரும்பி அதை ஒருக்க காமிச்சிரு. 3வது நாள் வந்து நீ வச்சிருந்தல எண்ணெய் கிண்ணம் ஒண்ணு, தண்ணி கிண்ணம் ஒண்ணு வச்சிருந்தல, அந்த எண்ணெயை தொட்டு தண்ணியை தொட்டு ஏதாவது சர்வீஸ் பண்ணுவாங்க போல. அந்த எண்ணெய் கிண்ணத்துக்குள்ள ஒரு திருமேனி தெரிஞ்சிச்சு பத்தியா? அதே திருமேனி எனக்கு தண்ணி காமிச்சு கூட. நான் அதை பார்த்துட்டு திரும்ப தண்ணி குண்ணத்துல பார்த்தேன் பத்தியா, அப்போ ஒரு திருமேனி தெரிஞ்சு. என்னையா இவர் பிணாத்துறாரா, இல்லாட்டி நான் தான் பண்டரிபுரம் போயிட்டு வந்து எனக்கு தான் புத்தி பேதலிச்சு போச்சா, எனக்கு தான் பேதலிச்சு போச்சோ. அது பாக்குறான் என்னன்னு. சொல்றான், சுருள் சுருளான கேசம், அப்படியே நெத்தி சுட்டி, வட்ட முகம், அப்படியே கோவை பழம் போல அப்படியே உதடு, அப்படி கண்கள் வந்து அப்படி திராட்சை பழம் மாதிரி அப்படியே முருண்டு திரண்ட கண்கள், காதல ஓடிய கண்கள், பெரிது அகன்றமாய அந்த நெடிய கண்கள் என்னை பேதமை செய்ததே கண்ணா. இப்படி எல்லாம் கேட்கிறான். பார்த்தான். அவன் சுருளான கேசம்னு உடனே, பிரபு, நான் உன்னை தேடி அங்க போயிருக்கிறேன், நீ என்னை தேடி இந்த இழிவு செய்ய நீ வந்தியா கண்ணா? எனக்காண்டி இதை நீ செய்ய வந்து. ராஜா காலில் அவங்களுதான், என்னுடைய பிரபு உன்னை தேடி வந்திருக்கேன், தெரியாம செஞ்சுட்டேன், நான் பண்டரிபுரம் போயிட்டேன், நான் பண்டரிபுரம் போயிட்டேன், எனக்கு பதிலா என் பெருமான் வந்து அந்த பெற்று நம்ப முடியலையப்பா, என் நம்ப முடியல. ஆனா ஒண்ணு நம்புவேன், அவன் தொடுந்தொரும் பார்த்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் அந்த சுகத்தை நான் உணர்ந்தேன். இந்த கதையை அவர் அங்க சொல்லிட்டு, இப்படியா சேனாயின்னு ஒரு சொன்னது வேற மாதிரி, சேனாயின்னு ஒருத்தன் காண்டி இறைவன் அந்த செய்திய எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. என் ரத்தமெல்லாம் அப்படி துடிச்சது குழந்தைங்களா. சேனாயின்னு ஒருத்தனுக்காக வேண்டி ஆண்டவன் சிறைக்க போனானா. அது வந்து ஒரு பதிவுல இப்படி அத வந்து ஒரு கதையா சொல்லிட்டு குழப்பம் நடத்துறாங்க பாருங்க இவங்கன்னு இவர் சொல்லார்கள். லட்சக்கணக்கான ஆடியன்ஸ் அவர் வியூஸ். எனக்கு இந்த கதைய என்னால ஜீரணிச்சிக்கவே முடியல கண்ணு. நானும் கதை சொல்கின்றேன் பேர்வழி என்று பேரண்ட நாயகனுடைய திருக்கோலத்திற்கு, அவனுடைய திரு வடிவத்திற்கு, அவனுடைய உணர்வு நிலைக்கு நான் ஏதேனும் ஒரு களங்கம் செய்து விடுவேனேன்னு யோசிச்சு சொல்றேன் குழந்தைங்க. கந்த புராணங்கிறதெல்லாம் லேசான கதைகள் இல்லை. ஆணவத்தாக்கம் அழியும் இடத்தை சொல்வது கந்த புராணம். சாதாரண ஆணவம் இல்லை கண்ணு. சூரபன்மன் வந்து அவனுடைய ஆணவத்தால் அப்புறம் சிறிது நாள் உணர்ச்சி நல்க அவன் பேரண்ட நாயகனை உணர்ந்து கொண்டான். அவன் சொல்றான், முருகன் நிக்க வரைக்கும் நான் நிற்பேன், நன்று பகமை, என்னுடைய பகமைக்கு நான் ஒரு நன்றி சொல், முருகன் நிக்க வரைக்கும் நானும் நிற்பேங்கன்னு அவன் சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு கதை. நான் இந்த கதையை வந்து இந்த சேனாயி கதையை பல முறை பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். எனக்கு உருக்கிய கதை, பதிகொண்ட கதை, எனக்கும் என் பெருமான் வந்து
பல வகையில் பலபட எனக்கு வந்து துண்டு செஞ்சு தந்திருக்காங்க. யார் உருவத்தில் நான் சொல்ல மாட்டேன் நானுங்களா, எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு நாள் 2 நாளா அந்த 73 வயது வரைக்கும் அவன் எனக்கு எல்லா வகையிலும் இப்ப நீங்களே பாக்குறீங்க நடைமுறையில. ஒரு பையன் இரவும் பகலுமா உழைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒத்தையில உழைக்கிறான்னு நினைக்க இன்னொரு பையன் வந்து நிக்கிறார். சாதாரண விஷயமா? எங்கேயோ இருந்தவரு எங்கேயோ வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைக்கிறாங்க 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 உழைச்சிட்டே இருக்கிறார். ஏன் உழைக்கிறாங்க தெரியல கண்ணுங்களா, எனக்கு தெரியல. ஆனா இறைவன் வந்து அவன் என்னைய கூட்டிட்டு போறான் அப்படிங்கக்கூடியதுல எனக்கு எல்லாத்தையும் சந்தேகம். தட்சிணை ஞான சபை அப்படிங்கக்கூடிய ஒரு ஞான சபையை அவன் உருவாக்கி தரான். இந்த அன்பர்கள் குருவி தண்ணி கொடுக்குற பணி அது ஒரு பணிதான். காத்து குடிக்கிற பணி அது ஒரு பணிதான். நம்ம கொத்த வேலை செய்யறவங்க அவங்களும் ஒரு பணிதான். யாரை கொண்டு எந்த பணியை எப்போது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கான். அது நம்மையும் ஒரு பொருட்டாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றி வைத்தானே அவன். செந்தழல் புரை திருமேனி நம்ம உடலுக்குள்ள காண முடியும், அதை நான் காட்டுவேன்னு இந்த இதிகாசங்கள் மூலமாக இந்த புராணங்கள் மூலமாக நமக்கு காட்டி வச்சு தரேன். ஒரு கதை நம்மளை உருக பண்ணும், நம்மளுடைய நாடி நரம்புகளையே அப்படியே வந்து ஒரு ஒரு ட்ரிகர், அது என்ன சொல்றது, அது நம்மளை துளைத்து எடுக்கும் அப்படிங்கக்கூடியதை காட்டி கொடுக்குறான் பாருங்க. அப்படிப்பட்ட அந்த கருணை கடல் காமம் கடந்த போது பெறக்கூடிய ஞான அனுபூதி முருகக் கடவுள் அப்படிங்கக்கூடியது. அந்த உலகத்தையே சுத்திகரம் பண்ணக்கூடிய ஞான சூரியன் அவரு. இன்று எனக்கு அருளி இருள் கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின்றன்மை நினைப்பற நினையக்கூடிய அருள் வல்லவம் இந்த ஞான சூரியன். எப்படி இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து காமகுரோதாதிகளை கடிந்த உள்ளத்தில் எழுகின்ற ஞான சூரியன் இது. அது வந்து ஒரு வடிவம் தாங்கி இப்போ வந்திருக்கு. அவன் தான் இவன், இவன் தான் அவன். எவன் ஐன்முக கடவுளா இருந்தானோ அவனே அறுமுக கடவுளா, எவன் ஐமுக கடவுள் அறுமுக கடலானோ அவனே நம் உள்ளத்தில் செந்தழல் புரைதில் மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆளும் திருக்கருணை நம்மளுடைய வாட்சி மூலமாக. அதுக்காக வேண்டி நான் முன்னுதாரணமாக அம்மா அவையம்மா அருளி செய்த அந்த ஞான சூரியத்தை பார்த்துட்டு அதனுடைய அடுத்த கட்டமாக இந்த இதை நம்ம சொல்லிட்டு அப்புறம் போகலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் இதை இன்றைக்கு தேர்வு பண்ண குழந்தைங்களா. இப்ப நீங்க வந்து எந்த அளவிற்கு இதை உள்வாங்கி கொண்டீர்கள் அப்படிங்கிறது தெரியல. நான் முன்னுரையே முடிக்கல குழந்தைங்களா. ஒரு எது வந்து கந்த புராணம்னா என்ன, அது கச்சியப்ப சிவாச்சாரியாரால் எழுதப்பட்டது வச்சுக்கோங்க. காமம் கடந்த ஒன்று உயிர்களை ஆட்கொள்ள வேண்டி உருவெடுத்து வந்தது. இயற்கையான காமம், தடை செய்யப்பட்ட காமம் அநியாய தடையில் போய் முடிந்துவிடும். அடக்கப்பட்ட காமம் அது வந்து துறக்கப்பட்ட துறவு அல்ல, திணிக்கப்பட்ட துறவு. அதை வந்து செம்மைப்படுத்துவதற்கு வந்தது இந்த திரு அவதாரம். இப்படி நிறைய கந்த புராணம் நமக்கு காமிக்கிறது குழந்தைங்களா. நம்ம இப்ப இதுல எடுத்துக்கொள்ளப்பட்டது அடக்கப்பட்ட துறவோ திணிக்கப்பட்ட துறவோ ஏற்கப்பட்ட துறவோ எந்த துறவாக இருந்தாலும் அவனை சரணடைந்து நாம அப்படியே ஒத்துப்போம் ஏத்துப்போம். அந்த பண்பை தர வேண்டும் நமக்கு. அதுதான் இந்த கந்த புராணம் சொல்லுது. காமன் அழிக்கப்பட்ட இடத்தில் பிறந்தவர் கந்தவேல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. காமனையும் கண்ணலால் கடிந்தவனுடைய அழல் பிளம்பு முருகக் கடவுளுடைய திருமேனி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து சூரபன்மன் மட்டுமல்ல சச்சாதிகள் எல்லாரையும் ஆஹ் அடை அவங்கள வந்து அழிக்க பிறக்கவில்லை, திருத்தி பணி கொள்ள வேண்டிய திருமேனி அது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 18 ஆண்டு காலம் கந்த முருகனுக்கும் சூரனுக்கும் சண்டை நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. 18 ஆண்டு காலம் அப்படி சிலம்பு சொல்கின்றது. ஆனா ஏனைய புராணங்கள் 18 மாதம் நடந்ததாக சொல்றது. சில குறிப்புகள் 18 நாட்கள் நடந்ததாக பொழுது எது எப்படி இருப்பினும் இறைவன் நினைச்சால் காமனையும் கண்களால் கண்ணை திறந்தவனே காமன் பொசிக்கிட்டான். அவன் பையன் கண்ணை திறக்கணும்னு அவசியம் இல்லாமலே பொசிக்கிருப்பானே. அவன் பையன் கண்ணை திறக்கணும்னு அவசியம் இல்லையே. அவன் வந்து உருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் நின்ற ஜோதி பிளம்பு. அந்த ஜோதி பிளம்போட பிளம்பு இது. தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயுங்க. அப்ப இவன் வந்து கண்ணை திறக்காமலே அழிக்கலாம். எதுக்கு? உயிர்கள் வந்து அவன் வந்து எதுக்கு சொல்றான்?
மாற்றானையும் மாற்றளிக்க வல்லான் தன்னை ஆண்டாள் பாடுறான். மாற்றானை அழிப்பது இலக்கு அல்ல, மாற்றானின் மாற்றுத்தன்மை, அவனுடைய குரோத குணங்களை, அவனுடைய வெறித்தனமான சிந்தனைகளை, அந்த மாதிரி உண்டான மாற்று சிந்தனைகளை அழிச்சு அந்த இடத்துல அன்பு 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 அதை பாய்ச்ச வந்தவன் இறைவன். அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு சிந்தனை வேணும், அதற்கான ஒரு பண்பு வேணும். இந்த கந்தபுராண கதையை நமக்கு சொல்லக்கூடியது என்ன? மாற்றுக்குணம் மனித உயர்ப்பு இயல்பு. அது இன்னும் மாற்றுக்குணம் மனித உயர்ப்பு இயல்பு. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸசிவா போகும்போது அது அசுரகுணம். மாற்றுக்குணம் எல்லாருக்கும், பொறாமை, சூது, கபடி எல்லாமே மனித உயிருக்கு இயல்புதான் குழந்தைங்க. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸசிவா போகும்போது அதன் மூலமாக பிறரை அழிக்க நினைக்கும் போது அது அசுரகுணம். இந்த மாற்றுக்குணங்களை எல்லாம் துடைத்து எரிந்து இறையாற்றலை பிரதிஷ்டை பண்ணக்கூடியது. அதுதான் கந்த புராணம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை இப்ப முன்னுரை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் கந்த புராணத்துக்குள்ள நம்ம போகல. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ நம்ம சொல்லுவோம். எப்படி திருவள்ளுவர் சிந்தனை கூட்டி விட்டோம் அந்த அளவுக்கு சொல்லுவோம்.